Hi friends, நான் வெற்றி விகாஸ் அகாடமியிலிருந்து கல்யாணம் பேசுகிறேன். இன்றைக்கு புதிய பதி நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா NPTEL கோர்சஸ். இன்றைக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPTEL கோர்சஸ் தான். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இதோடைய அடிப்படை தகவல்கள் என்ன, இதை படித்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்னென்ன, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, இதில் இருக்கக்கூடிய அசைன்மெண்ட்ஸ்னால் என்ன, எக்ஸாம் எப்படி எழுதுறது, இப்படி முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ மாணவர்களுடைய கேள்விகளை என்கிட்ட கேட்கறதுக்காக வேணி மேடம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், நீங்கள் நேரடியாக NPTEL பற்றி நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஓகே சார். சார் NPTEL அப்படின்னா என்ன சார்? கண்டிப்பாக நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங், இதோடைய சுருக்கம் தான் NPTEL. சரிங்களா? ஓகே சார். இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்குவதற்காக கிட்டத்தட்ட 7 ஊர்களில் இருக்கக்கூடிய IITயும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸும் இணைந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது பாம்பே, டெல்லி, கவுஹாத்தி, கான்பூர், கரக்பூர், மெட்ராஸ், ரூக்கி, இந்த 7 IITஸும் ப்ளஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து தான் இந்த கரிக்குலம், இந்த கோர்சஸில் இருக்கக்கூடிய கரிக்குலம், அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே சார். சார் NPTEL NOCன்னு சொல்லி சொல்கிறாங்களா சார், அப்படின்னா என்ன சார்? வேற ஒன்றுமே கிடையாதுங்க. NPTEL ஆன்லைன் சர்டிஃபிகேஷன், இதோடைய சுருக்கம் தான் NOC. NPTELக்குள்ளே போனீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா NOCன்னு போட்டிருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது, இதுதான். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோடைய டூரேஷன் எவ்வளோ இருக்குன்னா 4 வாரங்கள், 8 வாரங்கள், 12 வாரங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட கோர்சஸ் தேவையோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். சார் என்னென்ன கோர்ஸ் இந்த NPTEL பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது சார்? ஸோ இதை சொல்கிறதுக்கு ஒரு 10-20 வீடியோ போட வேண்டியது இருக்கும், அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2200க்கும் அதிகமான கோர்சஸ் இருக்குது. சரிங்களா? அது பல்வேறு விதமான ஸ்ட்ரீம்ஸ்லையும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ப்ரோக்ராமிங், சோசியல் ஸ்டடீஸ், இப்படி பல்வேறு விதமான ஸ்ட்ரீம்ஸில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸை ஃபுல்லாக காமிக்கும். சிவில், மெக்கானிக்கல், CSE, EEE, அந்த பிரான்ச்சஸ்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் லாட் ஆஃப் கோர்சஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மாணவர்கள் எந்த டைட்டில் பற்றி படிக்கணும்னாலும் கோர்சஸ் இருக்கும். சரியா? ஓகே சார். சார் NPTEL கோர்ஸை படிப்பதற்கான ஒரு ஸ்டூடெண்ட்க்குரிய முக்கியத்துவம் என்ன சார்? கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த உலகத்தில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவர் வேலை வாய்ப்புக்குன்னு வெளியே போகும்போது அவருடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்காக கண்டிப்பாக NPTEL கோர்சஸ் உபயோகமாக இருக்கும். ஸோ நம்ம மட்டும் கிடையாது, நிறைய கேரியர் கைடன்ஸாக இருக்கட்டும், இல்லை பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறது இதுதான். நீங்கள் கண்டிப்பாக ஒரு செமஸ்டருக்கு ஒரு NPTEL கோர்ஸாவது முடிங்க அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் மாணவர்களுக்குலாம் அறிவுறுத்துறாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் NPTEL கோர்ஸ். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, IITயில் படிக்கிறோம் அப்படின்றது எல்லா மாணவர்களுக்கும், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். பட் IITயில் சேர முடியாத மாணவர்கள் கூட NPTEL கோர்ஸ் முடிப்பதன் மூலமாக IITயோட சர்டிஃபிகேட் வாங்கலாம். இது ஒரு மனதிற்கு நிறைவான ஒரு விஷயம். அதையெல்லாம் தாண்டி கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற மாணவர்கள் NPTEL கோர்சஸ் எடுத்து படிக்கிறாங்க, ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்றது சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் NPTEL மூலமாகவே பண்ணுறாங்க. சரியா? ஓகே சார். சார் NPTEL கோர்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணனா எப்படி என்ரோல் பண்ணுறது சார்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அல்லது லாகின் பண்ணுறீங்க, அல்லது இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான், இதுவும் ஈஸியான விஷயம் தான். இருந்தாலும் நம்ம எப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் போக வேண்டிய சைட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா swayam.gov.in/NPTEL. இந்த ஆன்லைன் சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் சைன்இன் அப்படி ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் வரும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிருந்தா உள்ளே போயிருங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கோர்ஸ் தேவையோ அந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் மாணவர் இருந்தால் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ள வரிசையாக பிரான்ச்சஸ் வரும். அதில் உங்களுக்கு என்ன பிரான்ச்சஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே எத்தனை கோர்ஸ் இருக்குன்னு இருக்கும். அந்த கோர்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். இந்த பேஜில் தான் உங்களுடைய க்ரெடென்ஷியலை ஃபுல்லாக நீங்கள், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சப்மிட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே
உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வீடியோ எல்லாமே அந்த உங்க லாகின் பேஜில் வந்து அப்லோட் ஆயிடும். சரிங்களா? இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியில் ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயிலும் வந்துடும். சரிங்களா? ஓகே சார். சார் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணனா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு வந்து ஃபீஸ் பே பண்ணணும் சார்? ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோர்சஸை நீங்கள் படிக்கிறதுக்கு ₹1 கூட செலவு பண்ண வேண்டியதில்லை. இதுதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் NPTEL ஜாயின் பண்ணுறதும் ஃப்ரீ. அதில் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கண்டென்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதும் ஃப்ரீ. சரியா? பட் நீங்கள் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 பே பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஓகே சார். மற்றபடி கோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே சார். சார் இந்த கோர்ஸை எடுக்கிறதுக்கு அந்த மாணவனுக்கு இருக்க வேண்டிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன சார்? உண்மையிலே சொல்லணும்னா நோ ஸ்பெசிஃபிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் NPTEL கோர்சஸ். சரியா? ஓகே சார். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யூஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் தனது 2ஆம் ஆண்டிலிருந்து இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஏஜ் லிமிட்டும் இதில் கிடையாது. சரி சார், நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணலாமா, நான் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்றது தான் இது. சரிங்களா? ஓகே சார். சார் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரே நேரத்தில் ஒரு கோர்ஸுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ண முடியுமா சார்? தாராளமாக ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் எத்தனை கோர்ஸ் வேணால் சூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு செமஸ்டருக்கு 6 கோர்சஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எப்படி இருக்குன்னா, எக்ஸாம் வந்து காலையில் ஒரு எக்ஸாம், மத்தியானம் ஒரு எக்ஸாம், அப்படி தான் நடக்கும். ஸோ நீங்கள் 2 கோர்சஸ் சூஸ் பண்ணீங்கன்னா காலையில் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, மத்தியானம் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. சரியா? பட் ஒரு செமஸ்டருக்கு 6ன்றது மேக்ஸிமம். சரியா? ஓகே சார். சார் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண வீடியோஸ் மூலம் தான் படிக்கலாம்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க சார். ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து அந்த வீடியோஸ் மூலம் எடுக்கிறது வந்து புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக நோட்ஸ் வந்து எதுவும் இருக்கா சார்? கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்டே கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் nptel.ac.in/courses. ஸோ இந்த சைட் உங்கள் ஸ்லைட்லேயும் பார்ப்பீங்க இல்லையா, அந்த சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸுக்குரிய மெட்டீரியல்ஸை நீங்கள் PDF ஃபார்மேட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் ரீட் பண்ணி படிச்சுக்கலாம். சில கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டுவல் ஃபார்மேட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் ஏமாந்துடாதீங்க, அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா கிட்டத்தட்ட 2200க்கும் மேற்பட்ட கோர்சஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் சார். நிறைய கோர்சஸ் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 80% கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு டெக்ஸ்டுவல் ஃபார்மேட் இருக்கு. சரியா? ஓகே சார். சார் இந்த கோர்சஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து எப்போ கிடைக்கும் சார்? அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி வாங்குறது சார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் வீக்லி அசைன்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் அந்த ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, ரைட்டா? கடைசியாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. இது எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அசைன்மெண்ட் ஸ்கோர் வந்து 40 அல்லது 40க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாம் ஸ்கோரும் 40க்கு மேலே இருக்கணும், 100 மதிப்பெண்களுக்கு. சரியா? அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும், ரைட்டா? ஓகே சார். சார் நீங்கள் இப்போ வந்து அசைன்மெண்ட் பற்றி சொன்னீங்கல்ல சார், அந்த அசைன்மெண்ட் பற்றியும் அதை முடிக்க வேண்டிய டெட்லைன் பற்றியும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? நீங்கள் உங்களோட சைட்டில் போய் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய இமெயில் ஐடியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், அதற்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸும் அனுப்புகிறாங்க. சரியா? ஸோ நீங்களா விட்டாதான் வந்து அசைன்மெண்ட்டை விடுவீங்களே தவிர அவங்க சார்பில் வந்து அந்த அசைன்மெண்ட்டை பர்ஃபெக்டாக நோட்டிஃபை பண்ணிடுறாங்க. ஓகே சார். சார் இப்போ ஒரு அசைன்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கிற மார்க்கை வந்து அவங்க எப்படி பார்க்கலாம் சார்? கண்டிப்பாக, அதாவது நீங்கள் ஒவ்வொரு டெட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அசைன்மெண்ட் இருக்குது 3 நாளில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் முதல் நாளே முடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கே வந்து உங்களுக்கு ஸ்கோர் தெரியாது. அந்த டெட்லைன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடி கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட அசைன்மெண்ட் ஸ்கோரை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சரியா? ஓகே சார். சார் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அசைன்மெண்ட் மார்க் வந்து அவங்களுடைய ஃபைனல் ஸ்கோரில் வந்து சேருமா சார்? கண்டிப்பாக. அதாவது மொத்தமாக மதிப்பெண்கள் கொடுக்கும்போது 100 மதிப்பெண்கள் இருக்கு இல்லையா, அதில் 25% மதிப்பெண்கள் வந்து அசைன்மெண்ட் ஸ்கோர்லேருந்து தான் வரும். மிச்சம் இருக்கக்கூடிய 75% மதிப்பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லேருந்து வரும். சரிங்களா? ஓகே சார். சார் ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த அசைன்மெண்ட்டை வந்து ஒரு சரியான முறையில் சப்மிட் பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய ஃபைனல் ஸ்கோரில் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகுமா சார்? கண்டிப்பாக வந்து அப்படி பண்ணாதீங்க. அசைன்மெண்ட்டை ஃபுல்லாக ப்ராப்பராக சப்மிட் பண்ணுங்கள். அப்படி சப்மிட் பண்ணாத அளவில் உங்களுக்கு ஃபைனல் ஸ்கோர் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும்.
சரியா? ஓகே சார். சார் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த NPTEL படிக்கக்கூடிய கோர்சஸ் வந்து அவங்களுடைய காலேஜ் கரிக்குலம்ல வந்து ஃபிட் பண்ண முடியுமா சார்? முதல்ல இந்த விஷயத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு சரியா, ஆனா அவர் ப்ரோக்ராமிங் பத்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால NPTEL சேராரு அப்படின்னா அவரோட கரிக்குலம்ல வந்து இந்த சர்டிஃபிகேட் ஃபிட் ஆகுது சரிங்களா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான நாம்ஸ் வச்சிருக்காங்கன்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது கல்லூரிக்கு கல்லூரி வந்து மாறுபடலாம் சரிங்களா, யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டியும் மாறுபடலாம் சரிங்களா. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் ஒரு என்ன ஸ்ட்ரீமில் படிக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிக்க அது எல்லாமே உங்களோட கரிக்குலம்லையும் ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். அதை தாண்டி உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஃபிட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சரியா. ஓகே சார். சார் இந்த கோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம் ஷெட்யூல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எதில் பார்க்கலாம் சார்? இதுவும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா archive.nptel.ac.in/noc/nptel semester.html சரிங்களா. என்ன சார் வேகமாக சொல்றீங்கன்னா ஸ்லைடில் இருக்கு கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஸோ இதில் போனீங்கன்னா அந்தந்த எக்ஸாம் ஷெட்யூல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து அதில் வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய லாகின் பேஜ்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரியா. ஓகே சார். சார் இந்த எக்ஸாமை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் சார்? அதாவது உங்களோட லாகின் பேஜ்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு லிங்கே தனியாக வந்துடும் சரிங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்களா, அந்த கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணி நீங்கள் இதுலேயும் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக வந்து அதுலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக எக்ஸாமுக்கு பேவும் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் மோடில் பண்ணலாம், ஆன்லைன் மூலமாகவோ அல்லது டெபிட் கார்டு மூலமாகவோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் சரிங்களா. ரொம்ப ஈஸி தான். நான் வந்து வேகமாக சொன்னதுக்கு காரணம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் சரியா. ஓகே சார். சார் இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடில் நடக்குமா இல்லைன்னா ஆஃப்லைன் மோடில் நடக்குமா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நடக்குது சரியா. ஓகே சார். சார் நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமாக தான் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா சார்? அப்போ எங்களுடைய வீட்டில் இருந்தே வந்து பண்ணிக்கலாமா சார்? கண்டிப்பாக முடியாது சரிங்களா. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே தான் நடக்கும். ஸோ ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸில் தான் இது நடக்கும் சரியா. ஸோ உங்களுடைய அட்மிட் கார்டு அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இந்த இரண்டு கார்ட்ஸையும் நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களை எக்ஸாம் சென்டரில் அலோவ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் சென்டரில் தான் அந்த ஆன்லைன் எக்ஸாமை நீங்கள் எழுத முடியும் சரியா. ஓகே சார். சார் நம்ம இந்த எக்ஸாம் ஹாலுக்கு வந்து கால்குலேட்டர் வந்து எடுத்துகிட்டு போகலாமா சார்? வேறு என்னென்ன பொருள் வந்து நம்ம கொண்டு போகக்கூடாது சார்? நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ண முடியாது. பட் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய, ஏன்னா இது ஆன்லைன் கோர்ஸ் தானே, ஸோ ஆன்லைன் எக்ஸாம் தானே, அதில் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் கால்குலேட்டரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டைரி, மொபைல் ஃபோன், வாட்சஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், பிளாங்க் பேப்பர்ஸ், கிளிப் போர்ட்ஸ், லாக் டேபிள்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நீங்கள் எக்ஸாம் காலுக்கு கொண்டு போவீங்க சரியா. ஏன்னா ஒருவேளை நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா யாரும் வரல, ஃப்ரெண்டு யாரும் வரலன்னா நீங்கள் மொபைல் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னா அங்கே க்ளோக் ரூம் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அதெல்லாம் பத்திரமா வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டே போயிடாதீங்க சரியா. ஓகே சார். சார் இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் ஆகும் சார்? கண்டிப்பாக இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து 2 to 3 வாரங்களுக்குள்ள இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். அதையும் வந்து நான் சொல்லுறேன், nptel.ac.in/noc இந்த சைட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் வந்து சர்டிஃபிகேட் மட்டும்தான், ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு கிடைக்காது சரியா. ஓகே சார். சார் ஸ்வயம் கோர்ஸுக்கும் இந்த NPTEL கோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து என்ன? நிறைய மாணவர்கள் அந்த டவுட்டை கேட்குறாங்க. NPTEL ஆல்ரெடி சொல்கிறேன், நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் லேர்னிங். ஸ்வயம் அப்படின்றது ஸ்டடி ஒர்க் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பிரண்ட் மைண்ட்ஸ், இதோடைய சுருக்கம் தான் ஸ்வயம் சரியா. ஸோ உண்மையில் சொல்லணும்னா NPTELன்றது ஸ்வயம்ல ஒரு பகுதி தான், புரியுதுங்களா. NPTEL அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா NPTEL கோர்சஸுமே ஸ்வயம் கோர்சஸ் தான் சரியா. ஸ்வயம் ஒரு புக்குன்னு வச்சுட்டீங்கன்னா இது ஒரு சாப்டர் மாதிரி NPTELன்றது சரியா. இன்னும் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா NPTEL வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கண்டென்ட்டில் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் ஸ்வயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் கண்டென்ட், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி மாதிரியான விஷயங்கள் கூட ஸ்வயமில் இருக்குது சரியா. நீங்கள் படிக்கலாம் சரியா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், NPTEL கோர்சஸ் பற்றின தேவையான தகவல் அனைத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.